வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு வடை செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இது ஊற வச்ச சனா தால் ஒரு 2 கப் இருக்கும், வெங்காயம், கொத்தமல்லி இலை பொடிசு பொடிசாக கட் பண்ணது, கருவேப்பிலை இதுவும் பொடிசு பொடிசாக கட் பண்ணது, பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, உப்பு. இப்போ இதை கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் 1-2 சனா தால் அப்படியே அரைப்படாமலே இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். உப்பும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அடுப்புக்கு போகலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று போட்டு சுட்டு எடுத்துடலாம். 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒன்று போட்டு சுட்டலாம். உள்ளே நல்லா வேகணும், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடுங்க. நம்ம பருப்பு வடை அமக்கலமாக மொறுன்னு வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் இங்கே தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அது இல்லாமலே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. இது வந்து ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக். நீங்களும் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பருப்பு வடை அமக்கலமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.